ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஒரு பசார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபாயில் கர்டன்ஸ் தாங்க. நிஜமாவே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நம்ம வீடியோல போயிடலாம். ஓகே, ஃபாயில் கர்டன்ஸ்னா என்ன, அதுல என்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி எல்லாமே பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதாங்க ஃபாயில் கர்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் வரும். அது இல்லாமல் இந்த கவர் ராப்பிங் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே வாங்க, இதில் என்னென்ன இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவர்ஸில் ரேப் பண்ணியிருக்கு அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாப்லர் பின் ரெண்டு இடத்துலையும் வந்து ஸ்டாப்லர் பின் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பத்திரமா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று இருக்குது. ஓகே, ஓகே ஸ்டாப்லர் பின்னை பத்திரமா ஓரமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உள்ளே இருக்க நம்ம கர்டன்ஸ் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் இது என்ன ஹைட்டில் இருக்குது, இது எவ்வளோ தூரம் நம்ம போடலாம், அதில் எவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம். படம் எடுத்த உடனே இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்டன்ஸ் இவ்வளோ அழகாக கொட்டுது. அப்படியே ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்ட் மாதிரி வச்சு இதை வந்து அப்படியே ரோல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் மாட்டிக்கிச்சுன்னா எடுத்து வெளில போட்டுருங்க. கேர்ஃபுல், ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கர்டன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஜஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பீஸாக கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு மாதிரி கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேபிள் பின் அடித்து வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் அதே மாதிரி பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டக்குன்னு கிளிய ரொம்ப ஈஸியாகவே கிழிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ தின்னாக எவ்வளோ மெலிஸாக இருக்குது பாருங்களேன். இப்படி இழுத்தா கிளிய வாய்ப்பு இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதோட அட்டாச்மெண்ட்லேருந்து மேலே இருக்க அட்டாச்மெண்ட்லையும் கீழே இருக்க அட்டாச்மெண்ட்லையும் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா கிளிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இது. அதேமாதிரி இந்த பின்ஸை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் பர்த்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைக்கு நம்ம பர்த்டே பண்ணுறோம்னா இந்த பின்ஸ்லாம் கீழே வச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க கீழே விட்டு தான் விளையாடுவோம். ஓகே, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. அதில் நம்ம லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம லைட்ஸ் சீரியல் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இதில் போட்டோம்னா ரொம்பவே கிராண்ட் அவுட்புட் வரும். ஓகே, இது எவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6x3. 6னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet கொடுக்குறாங்க. நான் என்ன அப்படியே பிடிச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வருது. 3x6 feet வருது. ஓகே, அதாவது கேப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டோர்ஸ்லேயும் போடலாம், இன்டோர்ஸ்லையுமே போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்லாம் கஷ்டமே பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை டைப் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனான வால் தான் இருக்குது, இதை தான் நம்ம வந்து பேக்ராப்பாக சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்ம போன வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷன் அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டேப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, அந்த பெயிண்ட் வந்து வால்லேருந்து வராமல் இருக்குது தான் பேப்பர் டேப் யூஸ் பண்ணுவோம். அந்த பேப்பர் டேப் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 6 feet 5.5 5 feet அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கும். அதை மீன் பண்ணி தான் 6 feet வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் இது எந்த இடத்துல வேணுமோ அதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ராப்பாக கர்டன் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ஒரு உங்களுக்கு ஹெல்ப் யாராவது வேணும்னா ஹெல்ப் எடுத்துக்கங்க. அப்படின்னா ஜஸ்ட் டர்ன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அப்படியே நீங்கள் ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து இதுக்கு வந்து டேப் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் பேப்பர் டேப். நான் ஒரு வீடியோ இந்த பேப்பர் டேப் பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் இந்த டபுள் டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் டேப் கிடைக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேப் இருக்கோ அந்த டேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் தான், ஒரு 2 பேராச்சும் மினிமம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் வந்து அவரோட நீங்கள் இப்போ நான் விட்டுறேன் இல்லையா, நீங்கள் யாரும் பிடிக்க ஆள் இருந்தால் அது கொஞ்சம் அப்படியே அதை ஒட்டிக்காமல் இருக்கும். லாஸ்ட் இதுதான் சொன்னேன். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியாச்சு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஹைட்டாக வேணும்னா ஜஸ்ட் ஸ்டூல் போட்டுக்குங்க. ஸ்டூல் போட்டுட்டு இப்படியே ஒட்டலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் ஒட்டலாம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப எம்டியான ஒரு வால் இருந்தால் பேசிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில் கர்டன்ஸ் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நல்லா இருக்கா, உங்கள் வாட்ச் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கரெக்டாகவே பார்த்து தெரிஞ்சிடும் அதுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு நின்று உங்களுக்கு காட்டுறேன். என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே ரொம்ப கன்ஜஸ்டாக ரொம்ப இடுக்கமாக நிற்கணும் அப்படின்னா 2 பேர் நின்று ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃபேமிலியோட சின்னதாக பர்த்டே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது வந்து ஒரு பேபிக்கோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை செகண்ட் பர்த்டே இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வீட்டுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்குங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு பீஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும்.